பெரிய புராணத்தின்படி சைவ சமயத்தின் நால்வரில் ஒருவரும் திராவிட சிசு என்று ஆதிசங்கரால் போற்றப்பட்டவருமான திருஞான சம்பந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக கீழே காணலாம். இவர் பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலம் மிகவும் குறுகியது, 16 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் அவர் செய்த அற்புதங்கள் மற்றும் பாடிய பதிகங்கள் ஏராளம். அவதாரம். பிறப்பு. சோழ நாட்டில் காவேரி நதி பாயும் வளம் மிக்க ஊர் சீர்காழி, பிரம்மபூரியம். அங்கு சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மையார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே இறை உணர்வு மிக்கவராக இவர் விளங்கினார். திருஞான சம்பந்தரின் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வு இது. ஒரு நாள் 3 வயது குழந்தையாக இருந்த சம்பந்தரை அவரது தந்தை சிவபாத இருதயர் சீர்காழி சட்டைநாதர் கோவில் குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார். கரையில் குழந்தையை அமர வைத்துவிட்டு தந்தை நீரில் மூழ்கி குளிக்கச் சென்றார். தந்தையை காணாத குழந்தை பசி மற்றும் பயத்தால் அழுது வானத்தை பார்த்து அம்மே, அப்பா என்று கூச்சலிட்டு அழுதது. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இடப வாகனத்தில் தோன்றி குழந்தைக்கு அருள நினைத்தார். பார்வதி தேவி பொற்கிண்ணத்தில் சிவஞானம் கலந்த பாலை குழந்தைக்கு ஊட்டிவிட்டார். குளித்துவிட்டு வந்த தந்தை குழந்தையின் வாயில் பால் வழிந்திருப்பதைக் கண்டு கோபமடைந்தார். யார் கொடுத்த பாலை உண்டாய்? எச்சில் பாலை தந்தது யார் என்று மிரட்டி கையில் ஒரு குச்சியை எடுத்தார். அப்போது குழந்தை வானத்தை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி என்று தொடங்கும் தனது முதல் தேவார பதிகத்தை பாடியது. இதை கண்ட தந்தை தன் மகனுக்கு இறைவனே நேரில் வந்து ஞானப்பால் ஊட்டியதை உணர்ந்து மெய்சிலிர்த்தார். அன்றிலிருந்து அவர் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார். 3 வயதிலேயே சிவத்தலங்களுக்கு சென்று பதிகம் பாடத் தொடங்கினார். கையால் தாளம் போட்டு பாடியதால் அவரது பிஞ்சு கைகள் சிவந்தன. இதை கண்ட சிவபெருமான் திருக்கோலாக்கா என்னும் தலத்தில் அவருக்கு 5 எழுத்து பொறிக்கப்பட்ட பொற்தாளத்தை வழங்கினார். மதுரை ஆண்ட கூன்பாண்டியன் மன்னன் சமண மதத்தை சார்ந்திருந்தான். அவனது மனைவி மங்கையர்க்கரசியார் மற்றும் அமைச்சர் குலச்சிறையார் ஆகியோர் தீவிர சிவபக்தர்கள். இவர்கள் அழைப்பின் பேரில் சம்பந்தர் மதுரைக்கு சென்றார். அங்கு நிகழ்ந்த 3 முக்கிய அற்புதங்கள். மன்னன் நோய் தீர்த்தல். மன்னனுக்கு தீராத வெப்பு நோய், அதாவது கடும் காய்ச்சல் மற்றும் கூன்முதுகு இருந்தது. சமணர்களால் அதை குணப்படுத்த முடியவில்லை. சம்பந்தர் மந்திரமாவது நீரு என்று பாடி திருநீற்றை மன்னன் உடலில் பூசினார். மன்னனின் நோய் நீங்கியது, கூன் நிமிர்ந்தது. மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனார். அனல்வாதம். சமணர்கள் தங்கள் கொள்கைகளை எழுதிய ஏட்டையும் சம்பந்தர் தனது தேவார ஏட்டையும் தீயிலிட்டனர். சமணர்களின் ஏடு எரிந்து சாம்பலானது. சம்பந்தரின் ஏடு தீயில் கருகாமல் பச்சை நிறமாகவே இருந்தது. புனல்வாதம். வைகை ஆற்றில் ஏடுகளை இட்டனர். சமணர்களின் ஏடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆனால் சம்பந்தர் இட்ட ஏடு வாழ்க அந்தனர் பதிகம் என்பது நீரோட்டத்தை எதிர்த்து எதிர் திசையில் நீந்திச் சென்றது. ஏடு சென்ற இடம் இன்று திருவேடகம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் பாண்டிய நாடு மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறியது. சென்னை மயிலாப்பூரில் சிவனேசர் என்ற பக்தர் தன் மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக பூம்பாவை பாம்பு தீண்டி இறந்துவிட்டாள். அவளது அஸ்தி மற்றும் எலும்புகளை ஒரு குடத்தில் சேமித்து வைத்தார் சிவனேசர். சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தபோது இந்த விவரம் அறிந்தார். அந்த குடத்தை கோவில் முன் வைத்து மட்டிட்ட புன்னையங்கானல் என்ற பதிகத்தை பாடினார். பதிகத்தின் முடிவில் அஸ்தி குடத்திலிருந்து பூம்பாவை உயிருடன் முன்பை விட பொலிவுடன் வெளியே வந்தாள். ஆனால் தான் உயிர்ப்பித்ததால் அவள் தனக்கு மகள் முறை வேண்டும் என்று கூறி திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். சம்பந்தருக்கு 16 வயதான போது பெற்றோரின் வற்புறுத்தலில் திருமணம் செய்ய சம்மதித்தார். ஆச்சாள்புரம் என்ற திருநல்லூர் பெருமணம் தலத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மணமகள் பெயர் தோத்திர பூர்ணாம்பிகை. திருமணச் சடங்குகள் நடக்கும்போது சம்பந்தர் காதலாகி கசிந்து என்ற பதிகத்தை பாடினார். அப்போது சிவபெருமான் ஒரு பெரிய ஜோதி பிழம்பாக தோன்றினார். சம்பந்தர், இந்த இல்லற வாழ்க்கை பந்தம் எனக்கு வேண்டாம், உன்னிடமே சேர வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான், நீயும் உன் மனைவியும் திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரும் இந்த ஜோதியில் கலந்து என்னிடம் வாருங்கள் என்று அருளினார். சம்பந்தர் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த ஜோதிக்குள் புகுந்து சிவபெருமானோடு கலந்தார். சுருக்கம். திருஞான சம்பந்தர் தன் வாழ்நாளில் 16,000 பதிகங்களை பாடியதாக கூறப்படுகிறது. இன்று நமக்கு கிடைப்பது 383 பதிகங்கள். பக்தி மார்க்கத்தின் மூலமாகவும்
தமிழின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் என்று நிரூபித்தவர் இவர். ஒவ்வொரு நாளும் ஒரு நாயன்மார் வரலாறு. இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். ஓம் நம சிவாய.